நாட்டின் 18வது புதிய மத்திய அரசு ஆட்சி அமைத்து 2024இல் புதிய பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் ஜூன் 24 துவங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடத்த தீர்மானித்திருக்கிறது. இந்த வேளையில் மத்திய அரசு சில சிறப்பு தீர்மானங்கள் எடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன் வெள்ளோட்டமாக முன்னோடியாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் கூறப்படுவதாவது, அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசு உருவாக்கிய ஒரு சட்ட வரை உண்டு. அதன் அடிப்படையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலையை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதற்காக முயற்சியாக 2017 ஜூலை 1இல் மாநில அரசுகளின் நிதி அமைச்சர்களின் கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது கலந்துரையாடப்பட்டது. அன்று மாநில அரசுகளும் நிதியமைச்சர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஜிஎஸ்டி வரம்பிற்குள் பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வரக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆதலால் பல மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த முயற்சி கைவிடப்பட்டது. ஆனால் மக்களின் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான டீசல் பெட்ரோல் விலை என்றானாலும் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது ஜிஎஸ்டி வரி திட்டத்தின் கீழுள்ள அல்லது சட்டத்தின் கீழுள்ள ஒரு முடிவு. ஆகையால் என்றானாலும் இது ஜிஎஸ்டி வரம்பிற்குள் வந்தே ஆக வேண்டும். தற்சமயம் வருமானங்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே அவை ஜிஎஸ்டிக்கு உட்படுத்தாமல் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மத்திய அரசு மீண்டும் இந்த முயற்சியை தற்போது மேற்கொள்ளவிருக்கிறது என்றும் அதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பீர்களானால் பொதுமக்களுக்கு இது நன்மையில் முடியும் என்றும் மட்டுமல்ல, எவ்வளவு வரி விதிக்க வேண்டும் என்பதை மத்திய மாநில அரசுகள் கலந்துரையாடி தீர்மானித்துக் கொள்ளலாம் என்றும் கோரிக்கை விட்டு அழைப்பு விடுத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதில் மாநில அரசுகள் ஒத்துழைப்பார்களானால் பொதுமக்களுக்கு பெரும் நன்மையில் முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனெனில் ஜிஎஸ்டி என்கிற வரிவிதிப்பு முறையில் ஒரு பொருளின் விலையின் 0% 28% வரை மட்டுமே வரியாக விதிக்க முடியும். அதானது ஒரு அரசுக்கு வரியாக வாங்க முடியும். அது மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் இரண்டும் சேர்ந்து 28% தான் வாங்க முடியுமே ஒழிய தனித்தனியாக பிரித்து வாங்கினாலும் சரி, சேர்த்து வாங்கினாலும் சரி. ஆனால் இப்போது நாம் தனித்தனியாக கொடுக்கிறோம். ஆதலால் நாம் கிட்டத்தட்ட 60 ரூபாய் விலையுள்ள பெட்ரோலுக்கு நாம் சுமார் 45 ரூபாய் அளவுக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆக இது பெரும் அளவில் குறையும். 28% என்றால் எவ்வளவோ விலை குறைவு வரும் என்பதில் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும். தற்போது மாநில அரசுகளும் மத்திய அரசுகளுமாக சேர்ந்து கிட்டத்தட்ட 45 ரூபாய் நம்மளிடம் வாங்குகிறார்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வரியாக. ஜிஎஸ்டி வரும்போது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தான் 28% வசூலிக்க முடியும் என்பதால் அப்படி வரும்போது 75 80 ரூபாய்க்குள் பெட்ரோல் வந்துவிடும் என்பதுதான் நிதர்சனம். இப்போது தமிழ்நாட்டில் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து 44 ரூபாய்க்கு மேல் நம்மிடம் வரியாக வசூலிக்கிறார்கள். இதில் பெரும் மாற்றம் வரும். ஹரியானா மற்றும் காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் 94 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற பெட்ரோல் தமிழ்நாட்டில் 101 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கேரளாவிலோ 106 ரூபாய்க்கு மேல், இப்படி பல, தெலுங்கானாவில் அதற்கும் மேல், இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் அவரவர் விருப்பப்படி வரியை போட்டு மக்களிடமிருந்து காசை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜிஎஸ்டிக்குள் வந்தால் மத்திய மாநில அரசுகள் இணைந்து 28% மேல் வாங்க முடியாது என்பதால் இதுதான் மாநில அரசுகள் இதை எதிர்க்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒத்துழைத்து நமக்கு விலை குறைத்து தருவார்களானால் சந்தோஷம். பொருட்களும் விலை குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காமல் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டே பொழுதை ஓட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.